தமிழர்களே தமிழர்களே என்ற வீரமுள்ள பெருமை மிக்க தாய் தமிழ் மக்களின் தலைவராக இருந்து தமிழ் மண்ணிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் மாபெரும் செந்தமிழ் மாநாட்டை நடத்தி செம்மொழி காத்த தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பயிற்சி பாசறையில் பட்டை தீட்டப்பட்ட மாணவி செங்கோட்டை மண்ணின் மகள் திருமதி பேபி ரஜப் ஃபாத்திமா அவர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டங்களும் பயணங்களும். செங்கோட்டை மண்ணின் மகளாக பிறந்த இவர் 1988 கல்லூரி காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் வீரமிக்க போராட்ட குணத்தை கண்டும் விவேகமிக்க பேச்சாற்றலின் மூலமாக ஈர்க்கப்படும் தன்னை திமுகவில் ஈடுபடுத்திக் கொண்டார். அன்று முதல் கழக கொடி பிடித்த இவரின் கரங்கள் இன்று வரை கழகத்திற்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இவர் மட்டுமல்லாது இவரின் கணவரின் பெரிய தந்தை கழகத்திற்காக உழைத்ததை நினைவு கூறும் வகையில் முத்தமிழறிஞர் அவர்கள் தனது பொற்கரங்களால் பொறிக்கப்பட்ட திமுக வரலாறு எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். திருமதி பேபி ஃபாத்திமா அவர்களின் கணவர் SM ஜலீல் அவர்கள் அவரது காலகட்டத்தில் திமுக மாணவரணி அமைப்பாளராக கழக கொள்கைவாதியாகவும் உறுதியோடு களமாடி அவர் கடைசி காலம் வரை கழகத்திற்காக உழைத்து தன்னை அர்ப்பணித்தார். திருமதி பேபி ஃபாத்திமா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஆட்சி காலத்தில் இருந்தபோதும் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் இடைத்தேர்தல் என அனைத்திலும் தீவிரமாக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட பெண் களப்போராளி என்ற நன்மதிப்பை பெற்ற இவர் 1996 முதல் முறையாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் களத்தில் பல எதிர்ப்புகளை சந்தித்து மக்களின் பேராதரவின் மூலம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நகர்மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதன் பின்பு 2001 இவர் நகர மகளிர் அணி துணை அமைப்பாளராக இருந்தபோது திமுகவில் 1000 மகளிர் உறுப்பினரை இணைத்து அன்றைய மாவட்ட கழக செயலாளர் திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்களின் வாழ்த்தையும் பேரன்பையும் பெற்றார். 2007 இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஆதரவாக இந்தியாவிலேயே முதல் குரலாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்த திராவிட முன்னேற்ற கழக மாபெரும் மகளிர் அணி பேரணியில் திரளான மகளிருடன் கலந்து கொண்டு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார். 2008 கடலூரில் திமுக மகளிர் அணி முதல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிருடன் சென்று பேரணியை சிறப்பித்தார். அதன் பின்னர் 2011 மே 13 அன்று சட்டமன்ற தேர்தல் முடிவில் நமது கழக அரசு நம் கையை விட்டு போனபோது அதன் அதிர்ச்சியில் திருமதி பேபி ஃபாத்திமா அவர்களின் வாழ்க்கையிலும் அரசியலிலும் துணையாக இருந்த இவரது கணவர் திரு SM ஜலீல் மாரடைப்பு ஏற்பட்டு இயற்கை எய்தினார். வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்திலும் துணையை இழந்த விரக்தியிலும் 2 மகன்களின் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, குடும்பத்தின் கட்டுப்பாடு, வறுமை வாட்டிய போதும் துன்பம் துரத்திய போதும் அறிவாலயமே என் வீடு, கழகமே என் காவல் என்று மீண்டும் தன் கழக பணியை வீறு நடை போட்டு மன உறுதியோடு கலைஞர் என்னும் கலங்கரை விளக்கம் நம்மை கரை சேர்க்கும் என்று உறுதியோடு கழக பணியை தொடர்ந்தார். பின்னர் 2011 ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மகளிர் அணி பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இவரின் சிறப்புமிக்க கழக பொறுப்புணர்வை அறிந்த மாவட்ட கழகம் 2015 நெல்லை மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளராகவும் மற்றும் தென்காசி மாவட்ட துணை செயலாளராக திறன்பட செயலாற்றினார். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 5 நாட்கள் சென்னை காவேரி மருத்துவமனை வாசலிலே அமர்ந்து தன் தலைவருக்காக கண்ணீர் வடித்து நலமுடன் மீண்டு வர வேண்டும் என்று கதறி அழுதவர் பேபி ஃபாத்திமா. இந்த செய்தி அன்றைய நக்கீரன் பத்திரிகையில் வெளியாகி இருந்தது. பின்பு 2017 திமுகவின் அன்றைய மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி கனிமொழி அவர்களின் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற கோரி நடந்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியில் தென் மாவட்டத்திலிருந்து தனி ஒரு பெண்ணாக கலந்து கொண்டு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார். பின்னர் 2021 தென்காசி மாவட்ட மகளிர் அணி தலைவர் பொறுப்பை ஏற்ற இவர் 2022 உள்ளாட்சி மன்ற தேர்தல்
தேர்தலில் திமுக நகரமன்ற உறுப்பினராக 2வது முறையாக வெற்றிக்கனியை எட்டிப் பிடித்தார். மக்கள் பணியில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டும் விடாமல் அதிமுக சேர்மன் அவர்களை அறிவாலயம் அழைத்துச் சென்று தலைவர் முன்னிலையில் திமுக சேர்மனாக கழகத்தில் இணைத்து கழகத்திற்கு பெருமை சேர்த்து தந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையான உழைப்பு 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 என்ற பொன்மொழிக்கு இணங்க தமிழக மக்களின் பாதுகாவலர் எங்கள் அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் தமிழக மக்களுக்கு சாதி மத வேறுபாடு இல்லாமல் பொன்னான நலத்திட்டங்களையும் நலப்பணிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண களப்போராளியாக இருந்து தென்காசி மக்களுக்கு நற்பணி செய்து வரும் எங்கள் செங்கோட்டை மண்ணின் மகள் திருமதி பேபி ஃபாத்திமா அவர்களின் கழக மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்தி பெருமை கொள்கிறது. தென்காசி பாலிடிக்ஸ் 360.